என்னம்மா இப்படி சொல்றாரு, ஏம்மா உனக்கு இப்ப அவரோட வாழ விருப்பம் இல்லையா அப்படின்னு. மேடம் இல்ல மேடம், அந்த கதையே பொய் மேடம். அது உண்மையே இல்ல மேடம் அந்த ஆள் சொல்றதெல்லாம். சரி என்னாச்சு நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பாதிரியார் ஒருத்தர் ரெஃபரன்ஸ்ல தான் இந்த வரன் வந்தது. எங்க அப்பா பார்த்துட்டு பையன் நல்லா இருக்கான் பார்க்கறதுக்கு. அதனால அந்த பையனுக்கு அவன் வந்து ஐசிஎஃப்ல வேலை செய்றான். ம். அதனால ஓரளவுக்கு அது கவர்மெண்ட் சம்பளம் தானே. ஆமா. அதனால நம்ம பொண்ண குடுக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா நெனச்சாரு. நான் சொல்லிட்டேன், எங்க அப்பாவுக்கு என்ன விருப்பமோ அதுதான். ஏன்னா நான் ஒரே பொண்ணு. அதனால எல்லாமே எனக்கு தான். எங்க அப்பா என் மேல உசிரியே வச்சிருக்காரு. அவர் எது செஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்கும்னு தான் நான் இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி அப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? இல்ல மேடம், கல்யாணத்தும் போதே ப்ராப்ளம் வந்துருச்சு மேடம். கல்யாணத்துக்கு நிச்சயமெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கும் போதே அவர் சொன்னாரு, மாமா எனக்கு ஒரு நல்ல ஃப்ளாட் ஒன்று விலைக்கு வந்திருக்குங்க மாமா. ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு. அது வந்து கம்மியான விலை தான் மாமா. அது நம்ம வாங்கிக்கலாங்க மாமா அப்படின்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினாரு. எங்கள் அப்பா கூட நினச்சாரு, எவ்வளவு பொறுப்பான ஒரு ஆண். தன் குடும்பம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒன்று பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்னா அவர் வாங்க வேண்டியது தானே. வாங்கியிருக்க வேண்டியது. இல்லை அவர்கிட்ட பணம் இல்லை மாமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சாரு. எங்க அப்பா, நான் அவருக்கு மட்டுமா தரேன், இது என் பொண்ணுக்கு தரேன். நாளைக்கு எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் பொண்ணுக்கு தான். அதனால என்ன பண்ணாரு, இனிஷியலா இந்த வழக்கு நடந்தது வந்து 2009 நடந்த வழக்கு. இப்ப நான் சொல்ற வழக்கு. ஓகே. ஸோ ஒரு சாதாரணமான ஒரு அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி நம்ம அம்பத்தூர் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. அப்போ வந்து அட்வான்ஸ் மட்டும் எவ்வளோ கட்டணும்னா ஒரு 5 லட்சத்துக்கு பக்கமாகவே கட்டினா போதும்னு சொன்னாங்கன்னு இவங்க அப்பா தன்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் மருமகன் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார். புத்திசாலி அப்பாங்க, அட்லீஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணினாரு. சம்டைம்ஸ் அவர் பேங்க்ல இருந்து கேஷா எடுத்துட்டு வந்து அப்படியே கையில கொடுத்து, மாப்பிள்ள ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்களுக்கு, வீடு வாங்கினா உங்க 2 பேர் பேர்லயும் வாங்குங்க, என் பொண்ணுக்கும் வரணும், உங்களுக்கும் இருக்கட்டும், நான் நீங்க வேற இல்லை, எனக்கு நீங்க தான் மகன், அதனால உங்க 2 பேருக்கும் இருக்கட்டும். அப்போ இந்த ஆளு இதை வாங்கிட்டு போய் அந்த லயாவுடைய கணவர் அதை கொண்டு போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நின்று ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து 2 பெயரிலும் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக எழுதுறாரு. 2 அந்த சொத்துல உரிமை உண்டு அப்படின்னு எழுதுறாரு.